அவரு அவரு யாரும் சேர்க்கலங்கோ அவருக்கு பிடிச்சால்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? இது அவர் இவ்வளவு காலம் ஏடிஎம்கேல இருந்துட்டு அங்க போறது ஒரு ரொம்ப ஒரு குற்றமான செயல். அவர் அங்க போயிருக்க வேண்டியது இல்லை. வேற அவர் தனிச்சு கூட நின்றுருக்கலாம். அவர் ஆதரவாளர்களை வச்சு அவருக்குன்னு ஆதரவாளர் இருக்காங்க, அதை வச்சு அவர் தனிச்சு இருந்திருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத சூழ்நிலை. தாய்மை கழகத்துக்கு தான் போயிருக்காரு. இதுல ஒரு தப்பே கிடையாது. ஏன்னா அவர் பேரறிஞர் அண்ணா கருணாநிதி அவர்கள் வளர்த்து கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இணைஞ்சிருக்காரு. அவருடைய தாய் கழகம் தான். அதிலிருந்து பிரிஞ்சு போனவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரில் உருவாக்கப்பட்டவர் தான், அவருடன் வந்தவர் தான் ஓபிஎஸ். அதனால இதில் போனதில் தப்பே கிடையாது. ஓபிஎஸ்ஸை எல்லா பேரும் கழட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் அவர் என்ன செய்வார் பாவம்? ஏடிஎம்கேலாம் கழட்டி விட்டாங்க. எல்லா கட்சியும் கேட்குற மாதிரி இல்லை. சரி, எங்கிட்டாவது போய் சேரணும்ல, அவருக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. அவர் முதல்வர் இருந்தவர், சும்மா இருக்க முடியாதுல்ல. அவரும் கட்சியிலவே நல்லா கொண்டு வைக்கிருந்தவர் தான் அவரும். சரி, அங்கிட்டு கதை வளர்ச்சாச்சு, இங்கிட்டு கதை தந்து போயிட்டார். அவ்வளோதான், நல்லதுதான். அவருக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. இல்லைன்னா அப்புறம் மக்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஓபிஎஸ் யாரும் தெரியாமல் போயிடும். அதனால் அவர் செஞ்சது சரிதான். அது நம்ம கருத்து. அவர் தற்கொலைக்கு சமமானது. அம்மாவை இது பண்ணுவேன். ஆமாம், அம்மாவோட ஆத்மா அவரை இவரை தண்டிக்கும். இருந்தாலும் இவர் கச்சை விட்டு போனது அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் கருதப்படுது. ஏன்னா அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் இன்னும் உத்தியோகமாக செயல்படுவாங்க. 2 அணி 3 அணி இந்த தேனியில் இப்போ அவர் டிஎம்கேக்கு போனனால ஒரே அணியாக செயல்படுவாங்க. ஓபிஎஸோட சுய வெளுத்து போச்சு, பசுத்தோல் போத்திய புலின்னு சொன்னது உண்மையாக நிரூபிச்சிட்டாரு. நான் யாருக்கும் சரியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிட்டாரு. என்ன கருது? சகஜமான நிலைமை தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில். யார் யார் எந்த பக்கம் சாயணுமோ அந்த ஓட்டு சீட்டுக்காக வேண்டி, அந்த பதவிக்காக வேண்டி எல்லாருமே மாறுற காலகட்டம் இது. ஓகே, இவர் எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் பண்ணது இது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு அரசியல் ட்ரெண்டு தான்.